பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளை இஸ்லாமுடன் பிறப்பு அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனை தஃப்சீரை கற்று வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் நாம் இப்பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையால் 3வது ஜுஸ்வை நிறைவுபடுத்தி 60 பக்கத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறோம். அதில் முதல் 10 பக்கத்துக்கான மீள்பார்வை 10 பக்கம் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம பார்த்தோம் ஞாபகம் ரிவிஷன். இப்போது அடுத்த 51லிருந்து 60 வரைக்கும் இந்த 10 பக்கத்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இப்போதைக்கு நம்ம அதை நிறைவுபடுத்தணும். அதன் அடிப்படையில் இந்த 51லிருந்து 60 பக்கம் இந்த 10 பக்கங்களுக்கான மேல்பார்வை ரிவிஷனை இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. பாருங்கள் 51 to 60. அப்போ 51வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். இப்படி இந்த 10 பக்கத்தில் 4 செய்திகளாக 10 into 4 40 பாயிண்டரை இப்போ நம்ம அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 10 பக்கமும் நம்மளுடைய மனசில் வந்து நிற்கும். சரி, அப்போ 51A நம்ம படித்தது என்ன? நல்லவர்களுக்கான பிரார்த்தனைகள். அப்போ நல்லடியார்கள் எப்படி பிரார்த்தனை செய்வாங்க, அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்க சாபிரின்களாக, அதாவது பொறுமைசாலிகளாக, உண்மையாளர்களாக, அல்லாவுக்கு பணிந்தவர்களாக, செலவு செய்பவர்களாக, சக நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவங்களாக இருப்பாங்க என்ற அளவுத்தில் அவங்களுடைய பண்புகளை சொல்லி காண்பித்து அவங்களோட துவாவை கற்றுத்தந்தான். என்ன துவா செய்வோம்? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் துனூபனா வக்கீனா அஸாபன்னார் என்ற அழகான துவா செய்வாங்க. இதனுடைய அர்த்தம், பொருள், விளக்கம் எல்லாம் பார்த்துட்டோம். இது மாதிரி ஒரு துவா நம்ம கற்றுக்கிட்டே வரோம். அதை நம்ம மனப்பாடம் செஞ்சுட்டு வரோங்கிறதை நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். அப்போ நல்லடியார்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய பண்புகளை 51A பார்த்தோம். 51B நம்ம பார்த்தது ஒரே மார்க்கம் இஸ்லாம் தாங்கிறது எல்லாத்துல இங்கும் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன். இன்னத்தின் ஐந்தல்லாஹ் அல் இஸ்லாம், எல்லா இடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். அது அல்லாத விஷயத்தில் நீங்கள் என்னெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டீங்களோ அதை பற்றி எல்லாத்துல நான் மறுமையில் எடுத்து விவரிப்பான் என்று எல்லாத்துல சொன்னான். 51C நம்ம படித்தது, அவர்கள் வாதிக்கும் போது நீங்கள் என்ன கூறுங்கள் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தேன் என்று அவர்களிடத்தில் கூறிவிடுங்கள் என்று அளவுத்தலாம் சொல்கிறான். அப்போ இதுக்கப்புறமும் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விவாதம் செய்தால் நான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டேன் என்று நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அல்லா இடத்தில் சரணடைந்ததை சொல்லுங்கள், உங்கள் மீது எத்தி வைப்பது தான் அல்லாஹ் தனது அடியார்களை பார்த்துக்கும் அப்படின்னு அல்லா சொன்னான். அடுத்து 51D கடைசி அந்த பக்கத்தில் நம்ம படித்தது, நிராகரிப்பாளருக்கும் கொலை செய்தவர்களுக்கான தண்டனை என்ன. அப்போ அல்லாவை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, நபிமார்களை நியாயம் இல்லாமல் யாரெல்லாம் கொண்டார்களோ, நன்மையேவி தீமை தடுத்த நல்லடியார்களை எல்லாம் யார் அநியாயமாக கொண்டாங்களோ அவங்களுக்கு நரக வேதனை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க. அவங்களோட அமலெல்லாம் பாலாயிருச்சு, அவங்க இம்மை மறுமையில் நஷ்டமாயிட்டாங்க, அவங்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை நல்லதில் சொல்லி முடியாது. இதான் 51ABCD. அடுத்து 52னுடைய 4 செய்திகள் என்ன? 52A நம்ம பார்த்தது வேதத்தை புறக்கணித்த மக்கள். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த மாதிரி வேதம் கொடுக்கப்பட்ட பிறகும் வேதத்தின் ஞானம் விளங்கிய பிறகும் அதுக்கப்புறம் அதை புறக்கணிச்சுட்டு போகிறவங்க நீங்கள் பார்த்தீங்களா? இப்படியும் சில யூதர்கள் இருக்கிறாங்கன்னு அந்த முக்கியமாக அந்த சில யூதர்களை சொல்லி, காரணம் நரகம் எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் தீண்டும் என்று அவர்கள் அவ்வாறு ஒரு அதாவது ஒரு மூட நம்பிக்கையில், ஒரு தவறான நம்பிக்கையில் அவங்க இருந்ததுனால இப்படியெல்லாம் வழிகேட்டில் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க, வேதத்தை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இடத்துல சொல்லி காட்டுறான். 52B நம்ம அப்படி அல்லாஹ் தொடரக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் தான் எஜமானன் என்று அல்லாஹ் நம்மளை சொல்ல வைக்கிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனாகி அல்லாஹ் என்று சொல்லி அவன் ஆட்சியை நாடியவர்கள் கொடுக்குறான், நாடியவர்களை விழுந்து பிடுங்குகிறான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். அவன் கைவசம் எல்லாம் நன்மை இருக்குது. இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் அவனை வெளியேற்றுகிறான்னு சொல்லி நாடியவர்களுக்கு கணக்கின்றி அவனை உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த குதிரத்தை எல்லாம் நம்ம பார்த்து இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மஷாலா பார்த்தோம். நான் இதை சொல்ல உங்களுக்கு விளக்கம் இதில் இப்னு கஸீர் என்ன சொன்னாங்க, இல்லை வேறு என்ன விளக்கங்கள் படித்தாலும் இன்னைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். சரி, 52C நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, காஃபிர்களை நண்பராக்கி கொள்ளாதீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறது. முஃமின்களாகி நீங்கள் இப்படிப்பட்ட இருமாப்பு கொண்ட இறை நிராகரிப்பாளர்களை உற்றத்தோழர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 52D நம்ம பார்த்தது, அல்லாஹ் அனைத்தையும் அறிகிறான். ஆக மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கண்காணிச்சிட்டு இருக்கான். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இது 52வது பக்கத்தின் செய்திகள். 53வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 53A நம்ம பார்த்தது, அந்த நாளில் செயல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா. அப்போ நன்மைகள் எல்லாமே முன் கொண்டு வரப்பட்டதாக ஒவ்வொரு ஆன்மாவும் பார்க்கும். அப்போ நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ் நமக்கு முன்னாடி கொண்டு வரப்படும். அதை நம்ம பயந்துக்கணும். அப்போ பாவம் செஞ்சவங்க தனக்கும் தங்கள் பாவங்களுக்கு மத்தியில் பெரிய நீண்ட இடைவேளி இருக்கணுமேனு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது நடக்காது. அதுக்கான செயலுக்கான கூலி அவங்க அடைவாங்க. நான் அதில் சொல்கிறான். 53B நம்ம பார்த்தது, அல்லாஹ்வின் மற்றும் அவனது தூதரின் மேல் நேசமும் கட்டுப்படுதலும் இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வை நீங்கள் விருப்பப்படுறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா ரசூல்லா பின்பற்றுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னான். அப்போ தான் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
ஆல் இம்ரான் என்ற சூறாக்கு பேர் இருந்ததுக்கான அந்த வசனத்தை இங்கே தான் நம்ம பார்த்தோம். அப்போது ஆல் இம்ரான் எல்லாரையுமே இம்ரானுடைய குடும்பத்தாரை எல்லாம் அதில் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லி இம்ரான் அவர்களை தொட்டு அவங்களுடைய மனைவி மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட அந்த வரலாறு அப்படியே இந்த பக்கத்தில் இருந்து தான் ஆரம்பமாகி பல பக்கத்துக்கு அது படிச்சுட்டே வந்தோம். மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, அவங்க தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவங்க சம்மந்தங்கள்லாம் இப்போ ஆரம்பிக்குது. அப்போ அந்த 53 சீல தான் அல்லத்தில் கொண்டு வர்றான் இம்ரானுடைய மனைவியின் நேர்ச்சை. இப்போ இம்ரானுடைய மனைவி, அதாவது இம்ரான், அந்த இம்ரானுடைய மனைவி ஹன்னா அவங்க என்ன நேர்ச்சை செஞ்சாங்க? தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்களை அர்ப்பணிப்பதாக, பள்ளிக்காக அர்ப்பணிப்பதாக நேர்ச்சை செஞ்சாங்க. பெண் பிள்ளையாக பெற்றெடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அந்த பெண் பிள்ளைக்கு மரியம்னு பேர் வைத்து ஷைத்தானை விட்டு அந்த பெண்ணுக்கும் அந்த பெண் மூலமாக பிறக்க இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கும் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. இதுக்கு அழகான விளக்கங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து 53D நம்ம பார்த்தது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதாவது அவங்களுடைய அந்த நேர்ச்சை, அந்த துவாவை அல்லாஹ்ல ஏற்றுக்கிட்டான். அந்த அடிப்படையில் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பேற்கும்படியாக செஞ்சான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள்ட்ட உணவுகள் இருக்கும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. அல்லாஹ் கொடுத்தான், நாடியவர்களுக்கு எல்லாம் கணக்கின்றி கொடுப்பான்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில்கள். இதன் பின்னணியில் நிறைய விளக்கங்களை படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து 54 54 பக்கங்கள் 4 செய்திகள். 54A பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தனக்கு ஒரு குழந்தைக்கு அவங்க துவா செஞ்சாங்க, அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு யஹ்யா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் முசத்திகா இருப்பாங்க, சையீதா இருப்பாங்க, ஹசூரா இருப்பாங்க, நபியா இருப்பாங்க என்று சொல்லி 4 அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நற்பண்புகள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள் எல்லாத்துல சொல்லி காமிச்சாங்க. சாலிஹீன்களிலும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த 54A பார்த்தோம். 54B பார்த்தா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபியின் அதிசயம் மற்றும் அடையாளம். அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு எனக்கு எப்படி குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஏதாவது அத்தாச்சி கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அல்லாஹ் தஆலா சொன்னால் நீங்கள் 3 நாளைக்கு பேச முடியாமல் போயிடுவீங்க, சைகை மட்டும் தான் செய்ய முடியும், அல்லாஹ் அதிகம் திக்ர் செஞ்சு தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொன்னால். இது 54B பார்த்தோம். 54C பார்த்தோம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி உங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்து பெண்களில் அனைவரை விடவும் சிறந்த பெண்மணியை தேர்வு செஞ்சுட்டா, நீங்கள் அல்லாஹ்வை தொழுவுங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்காக சஜதா செய்யுங்க, ருக்கு செய்யுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஒரு நற்செய்தி சொன்னால், நீங்கள் சிறந்த பெண்மணியை தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமை யார் பொறுப்பேற்கணுங்கிறதுக்கு பேனாவை எல்லாம் தூக்கி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்த மாதிரி பேனாவை தூக்கி போட்டு அவங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த பின்னணியெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஹைர். அடுத்து 54D கடைசியாக நம்ம பார்த்தோம் ஈசா நபி அவர்களுடைய நற்செய்தி. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுதுங்கிற ஒரு நற்செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது. ஈசான் ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போகுது, அல்லாஹ் அந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறான். அவங்க வஜீஹன் ஃபித் துன்யா, அந்த உலகத்தில் கம்பீரமானவராக, மறுமைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புமிக்க ஒரு மனிதராக அல்லாஹ் நெருக்கம் பெற்றவராக இருக்க போகிறாருன்னு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதை அடுத்த பக்கத்தில் பார்த்தோம். 55A பார்த்தோம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வினவிய கேள்விகள், அது அதிசய விளக்கம். அப்போ விளக்கம் கேட்டாங்க, எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும், எனக்கு தான் கணவன் இல்லை, என்னை எந்த ஆணும் தொட்டதில்லை அப்படின்னு அவங்க கேட்க, அல்லாஹ் தஆலா அதெல்லாம் அப்படி தான், அல்லாஹ் ஆகுன்னு சொன்ன ஆகிரும், அந்த அடிப்படையில் உங்கள் விஷயத்தில் நிறைய காரியங்கள் அல்லாஹ் ஆக வைக்க போகிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் தஆலா சொன்னான். 55A 55B பார்த்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதிசயங்களோட அற்புதங்களோடு அவங்க அனுப்பப்பட்டாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் வழங்கப்பட்டது? பனி இஸ்ரவேலருக்கு ஒரு நபியாக அவங்க அனுப்பப்பட்டாங்க. அதே மாதிரி பறவையை போன்று அவர்கள் களிமண்ணால் செய்து அதில் ஊதுனா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அது உண்மையான பறவையாக பறக்கக்கூடிய அந்த அற்புதம். அதே மாதிரி வெண்குஷ்டம் உள்ளவங்க, பிறவி குருடர்களாக இருந்தவங்களை அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, தடவி அவங்கள சரி பண்ணாங்க, குணப்படுத்தினாங்க. அதே மாதிரி என்ன வீட்டில் சாப்பிட்டு வந்தாங்க, என்ன வீட்டில் சேகரித்து வச்சுருக்காங்கிறது எல்லாத்தையுமே இவங்க எடுத்து சொல்லுவாங்க, பார்க்காமலே தெரியாமலே சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இது அல்லாஹ் தஆலா 55B அல்லாஹ் தஆலா சொன்னது. 55B நம்ம பார்த்தோம். 55C பார்த்தது அவர் தௌராவை உறுதி செய்தார். அதாவது அவங்க வரும்போது அன்னைக்கு நடைமுறையில் இருந்த தௌராத்தையும் அவங்க உறுதிப்படுத்தி உண்மைப்படுத்தினாங்க. இன்ஜீல் எனக்கூடிய வேதத்தையும் அவங்க அவர்களுக்கு தனக்கு அருளப்பட்ட வேதமாக எடுத்து சொன்னாங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சி எனக்கு கட்டுப்படுங்க என்று அவங்க அழகாக சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம். 55 இது எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தாங்கிறத அழுத்தமாக எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. அல்லாஹ்க்கு தான் நீங்கள் கட்டுப்படணும், அல்லாஹ் தான் நீங்கள் அஞ்சணும்,
நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எனக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. சரி, 55Dயில் நம்ம கடைசியாக பார்த்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள், அவர்களை பின்பற்றி ஹவாரியன்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, தனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்கும்போது அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், உங்களுக்கு கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களை சாட்சியாளர்கள் யா அல்லாஹ் எங்களை எழுதி கொள்வாயாக அவங்க துவா செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி வஷது பி அன்னா முஸ்லிமன், அதாவது எங்களை முஸ்லீம்களாக நீ அங்கீகரித்து கொண்டு அதுக்கு நீ சாட்சியாக இருப்பாயாக அப்படின்ட்டும் அவங்க வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அழகான துவாக்கள்லாம் செஞ்சாங்க. ரப்பனா அமன் நபி மன்சல் தவச்சபன ரசூல், யாரெல்லாம் நீ இறக்கி அருளி அனைத்தையும் ஈமான் கொண்டு உன்னோட தூதரை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம், எங்களை சாட்சியாளர்கள் எழுதுவாயாக என்று அவங்க துவா செஞ்சாங்க. இந்த சாட்சியாளர்களுக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஞாபகத்தில் வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்து 56வது பக்கம் 56A. இதில் நம்ம பார்த்தது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் நான் உம்மை உயர்த்துவேன் அப்படின்னு நல்லா சொன்னேன். இன்னி ராஃபியுக், அதாவது இன்னி முத்தவஃபீக, அதே மாதிரி ஒரு ராஃபியுக்க, உங்களை நான் மரணமடைய செய்வேன், உங்களை நான் என் பக்கம் உயர்த்துவேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், அது அப்படின்னு நல்லதில் சொன்னேன். இதுக்கெல்லாம் நல்ல விளக்கம் சொன்னோம். அந்த முத்தவஃபீக்குங்கிறது எந்த மரணத்தை இது குறிக்கும், நிறைய விளக்கம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் வரணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களை என் பக்கம் உயர்த்துவேன், அப்போ கொல்ல சதி செய்த போது இவர்களை அல்லாஹ்தாலா காட்டாமல் இவங்க தோட்டத்தில் வேற ஒருத்தங்களை காண்பித்து இவர்கள் அல்லாஹ்தாலா தன் பக்கம் உயர்த்தி விட்டான். அதே மாதிரி இவங்களை அல்லாஹ்தாலா பரிசுத்தப்படுத்திட்டான். அதே மாதிரி இவங்களை பின்பற்றக்கூடிய மக்களை வந்து மறுமை நாள் வரைக்கும் ஒரு சிறந்த மக்களை அல்லாஹ்தாலா ஆக்கியிருக்கான். ஜாயில் உள்ளதீன தபவுக்க ஃபௌகல்லதீன கஃபர், இறை நிராகரிப்பாளர்களை விடவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் அல்லாஹ்தாலா மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இதுக்கான சிறப்பை நம்ம பார்த்தோம், விளக்கத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே அல்லாஹ்தாலா சொன்னதான் 56A. 56Bயில் நம்ம என்ன பார்த்தோம், காஃபிர்களுக்கும் மூமின்களுக்குமான அல்லாஹ்விடத்தில் ஒரு பொது நியதி என்ன. இப்போ யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில பெரிய அதாப் இருக்குது, அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறவங்க மாஷா அல்லாஹ் அவங்களுடைய கூலி அல்லாஹ்தாலா பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பாங்க என்று அல்லாஹ்தாலா சொன்னது 56B. 56Cயில் நம்ம என்ன படித்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் எல்லை மீறி போகிறவங்களையோ அல்லது அவங்கள வந்து தவறாக விமர்சிப்பவங்களுக்கு அல்லாஹ்தாலா வந்து ஒரு உதாரணம் சொல்கிறான். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹ் கமஸலி ஆதம், ஈசா அல்லாஹ் இடத்துல எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்காருன்னா ஆதத்தை போன்று. ஈசாவுக்கான உதாரணம் எப்படின்னா ஆதமுடைய உதாரணத்தை போன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தை இல்லாமல் பிறந்ததை போன்று, படைக்கப்பட்டதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் யாரும் தவறாக பேசுறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்தாலா அழகான ஒரு விளக்கத்தை சொன்னான், உதாரணத்தை சொன்னான். அடுத்து 56Dயில் நம்ம பார்த்தோம், அவர்கள் வாதிட்டால் முபாஹலா செய்யவும். இதற்கு பிறகும் இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுகளை ஏற்க மறுத்து மாற்று கருத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருந்த விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருந்தால் வாங்கப்பா முபாஹலா செய்யலான்னு சொல்லி கூப்பிட சொன்னால், இந்த முபாஹலாங்கிறது தான் என்ன, இதோட விளக்கத்தை பார்த்தோம். உங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தை கூப்பிடுங்க, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தை நான் கூப்பிட்டு வர்றேன், அல்லாஹ்வுடைய லானத்து பொய்யர்கள் மீது ஏற்படட்டும், நம்ம சாபத்தை அல்லாஹ்விடமிருந்து வரவழைப்போம் என்று சொல்லி முபாஹலாக்கு அழைக்கப்பட்டாங்க. இது யார் அழைக்கப்பட்டாங்க, எந்த கோத்திரத்தார்கள் அழைக்கப்பட்டாங்க, இதெல்லாம் நம்ம சொன்னோம். சரிங்களா, நஜ்ரான் கோத்திரத்தார்களை சார்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட செஞ்ச அந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க முன் வந்தாங்களா இல்லையான்னு சொன்னோம். ஆனால் பயந்து அவங்க முன் வராமல் என்ன செஞ்சாங்க, பின்வாங்கிட்டாங்க. இது எல்லாமே நம்ம தஃப்சீரில் பார்த்தோம், உங்களுக்கு இது எல்லாமே நினைவுக்கு வரும். அடுத்து 57வது பக்கம், இதனுடைய முதல் பாயிண்டர் என்ன, 57A, வேதக்காரர்கள் அழைக்கும். அப்போ முபாஹலாவுடைய அழைப்புக்கு அப்புறம் அல்லாஹ்தாலா எல்லா வேதக்காரர்களுக்கும் அடுத்து ஒரு அழைப்பு விடுக்க சொன்னான், வாங்க பொதுவான விஷயத்தை பேசுவோம் வாங்க என்று சொல்லி தாயல வில கைலிமதி சவை பைனனா வேணுக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கூற்றின் பக்கம் நீங்கள் வாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்கவே கூடாது, நம்மள சிலரை கடவுளை ஆக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதான உங்கள் வேதத்தில் எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏன் நம்ம பின்பற்றாமல் இருக்கிறீங்க, நீங்கள் பின்பற்றாமல் இருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தாலா அவங்களை கூப்பிட்டு பேச வச்சா திரும்பவும் வாயடிச்சு போனாங்க. இந்த பாருங்க, நாங்கள் சரியான நிலைப்பாட்டில் இருக்கோங்கிறது நீங்களே சாட்சியா இருங்க, நாங்களாம் முஸ்லீம்கள் என்பது நீங்களே சாட்சியா இருங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு தாவா சம்பந்தப்பட்ட வசனம். 57Bயில் நம்ம பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விவாதிக்காதீர்கள். 10வதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயத்திலே விவாதம் செஞ்சாங்க. அவங்க யூதர்கள் சொல்வதும், அவங்க கிறிஸ்தவராக இருந்தாலும் சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்வதும், அவரவர் அவங்க பக்கத்துக்கு பிடிச்சி அவங்கள பிடிச்சி இருக்கிறதையும் எல்லாத்தில் பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இப்படி தவறான விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களே என்று சொல்லி அடுத்து 57Cயில் அல்லாஹ்தாலா விளக்கப்படுத்தினா, மாகான இப்ராஹிம் யஹூதியும் அல்ல நஸ்ரானியா, அவங்க யூதராகவும் இருக்கலை கிறிஸ்துவராகவும் இருக்கலை, அவங்க ஹனீஃபான முஸ்லீமாக இருந்தாங்க. இதனுடைய விளக்கத்தில் நம்ம பார்த்தோம் என்று அல்லாஹ்தாலா சொல்லிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டாடுவதற்கு மிக மிக நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு மிக மிக உரிமையானவர்கள் யார், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களும் தான் என்று சொல்லி, நீங்கள் அவங்கள வச்சு கொண்டாடுறதுக்கு அவங்கள உரிமை பாடுறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை, அவங்களுடைய வழியில் நீங்கள் ஒழுங்காகவே பின்பற்றலாம் நடத்தலாம், அவங்களுடைய நிலையை திரும்ப தெளிவுபடுத்தினா தான் அவர் கிறிஸ்துவரும் அல்ல யூதரும் அல்ல. சரி, ஓகே. 57Dயில் கடைசியாக நம்ம பார்த்தது, தவறாக வழி நடத்த விரும்பிய ஒரு குழு, அதாவது யூதர்களில் வேதக்காரர்கள் ஒரு பிரிவினர்கள் எப்படி இருந்தாங்க,
சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த இஸ்லாமியர்களை ஈமானியர்கள் வழிகெடுத்துட முடியாதா, இவங்களை இஸ்லாத்தை விட்டு திருப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய உணர்வு என்ன, உண்மையான எண்ணம் என்னங்கிறத எல்லாத்துல முகத்திரை கிழிச்சு காமிச்சது தான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த 2 வசனத்தில் 69-70 பார்த்தோம். இது 57th 57வது பக்கத்தினுடைய கடைசி பாயிண்டரை பார்த்தோம். அடுத்து 58வது பக்கம் 58A. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்கள்ட்ட பேசுகிறது. சரிங்களா, இது 57வது பாயிண்ட்டுடைய கடைசியாகவும் பார்த்தோம். அதாவது சத்தியத்தை அசத்தியத்தை நீங்கள் ஏன் போட்டு குழப்புறீங்க, ஏன் சத்தியத்தை மறைக்கிறீங்க என்ற இடத்துல கேட்டது. அதே மாதிரி அவர்கள் ஒரு பிரிவினர் ஈமான் வந்த பிறகு குஃபுரு செய்வதால் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற இடத்துல சொல்கிறான். அதான் 58A பார்த்தோம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, பகலில் ஈமான் கொள்ளுங்க, மாலையில் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. அப்போ தான் உங்களை பார்த்து மற்ற மக்களும் பாமரர்களும் குழப்பம் அடைந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு சதி செய்தி செயலை செஞ்சாங்க. இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டினான். அடுத்து 58Bயில் பார்த்தோம், அல்லாஹ்வின் வழிகாட்டலும் அருளும். அதாவது அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொன்னால், வலா துமினு இல்லா லிமன் தபிய தீனக்கும், யார் உங்கள் மார்க்கத்தை உண்மையை பின்பற்றுவாங்களோ அவங்கள மட்டுமே நீங்கள் நம்புங்க ஏன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் உண்மையான நேர்வழி என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய அருள் அவன் கைவசம் இருக்குது, அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுக்குறான். அதனால் இவங்க இப்படி பொறாமைப்பட்டு இவங்க இப்படி வந்து சதி செயலை செய்கிறனால நீங்கள் வந்து மனம் உடைஞ்சிடவும் வேணாம், அவங்கள நீங்கள் நம்பவும் வேணாம், அவங்களோட உண்மை முகம் இதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ்விடத்தில் தான் எல்லாத்துக்கான அதிகாரம் அல்லாஹ்ட்ட தான் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடித்தான். அடுத்து 58Cயில் நம்ம பார்த்த விஷயம், வேதக்காரர்களிடம் பொற்குவியலும் அற்ப நாணயமும். வேதக்காரர்கள் இப்படிப்பட்ட ஈனத்தனமானவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு பொற்குவியலை, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது நல்லவங்களும் இருக்கிறாங்க, பொற்குவியல் அளவுக்கு கொடுத்தா திருப்பி தரவங்களும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஈனத்தனமானவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாணயத்தை கொடுத்தா கூட நீங்கள் போய் தலையே நிற்காத வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்க முடியாது என்று அவங்களுடைய இன்னும் சில என்ன சொல்கிறது கீழ்த்தனமான நிலையில் இருந்தவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காமிச்சு, இதுக்கு பின்னணி விளக்கங்களையும் சம்பவங்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்து 58D கடைசியாக பார்த்தது, ஒப்பந்தத்தை விற்றவர்கள். அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்த உலக அற்ப இன்பத்துக்காக உலகத்துக்காக வேண்டி அதை விற்றுட்டாங்க, மறுமையை அவங்க இழந்துட்டாங்க என்று சொல்லி, மறுமையில் அவங்களுக்கு எந்த நற்பண்பு நல்ல பங்குகளும் இல்லை, நற்பேரும் இல்லை, அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவங்களோட அல்லாஹ் தஆலா பேச மாட்டான், அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்று சொல்லி இப்படிப்பட்ட வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து 59வது பக்கம், இதனுடைய 4 செய்திகள் என்ன? 59A, அவர்கள் நாவை வளைத்து பேசுகிறார்கள். நாவை வளைத்து பேசுகிறார்கள்னா வேதத்தையே வந்து என்ன செய்கிறாங்க, மாற்றி வார்த்தைகளை மாற்றி அல்லது கருத்துக்களை மாற்றி மக்களுக்கு மத்தியில் வேதத்திலேயே தங்கள் வேலையை காட்டினாங்க, அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சாங்க, மாற்று விளக்கங்கள் கொடுத்து மக்களை வழிகெடுத்தாங்க உலக ஆதாயத்துக்கான அல்லாஹ் தஆலா சொன்னான். இதையும் வெளிப்படுத்தி காமிச்சான். 59Bயில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபி தம்மை வணங்க செய்வல். எந்த ஒரு நபியுமே என்ன வணங்குங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இபாதுகளாக ரப்பானியன்களாக நீங்கள் இருங்க என்று தான் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ். ஆனால் மக்கள் தான் வழிகெட்டு நபிமார்கள் வந்து கடவுள்களாக எடுத்துக்கிட்டாங்க, அல்லது நபிமார்கள் எங்களை வணங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தவறான அவாண்டத்தை சொல்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வானவர்களையோ நபிமார்களையோ கடவுளாக எடுத்துக்குங்கன்னு நபிமார்கள் யாரும் சொல்லலை, என்ன இப்படியா குஃப்ரு செய்யணும், இப்படியா அவங்க சொல்ல போகிறாங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். இது 59B. 59Cயில் நம்ம படித்தது நபிமார்களோட ஒப்பந்தம். அதாவது நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பெற்றுக்கொண்ட ஒப்பந்தம். அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்தில் வந்து என்ன ஒப்பந்தம் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வேதம் ஞானம் எல்லாம் கொடுக்கப்பட்டு நீங்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டு பிறகு அடுத்து ஒரு நபி வருவாரே ஆனில் அந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், அந்த நபியை நீங்கள் அந்த நபிக்கு உதவி செய்பவர்களாக நீங்கள் இருக்கணும், அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ளுபவர்களாக இருக்கணும் தான் எல்லாருக்குமே சொல்லப்பட்டது. இப்படி செய்வீங்களான்னு கேட்கப்பட்டது. காலு அக்ரர்னா, நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் மற்ற நபிமார்களுக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பற்றியான அரிய தகவலை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். மேலதிகமான தகவலை இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ நபிமார்களிடத்தில் இடத்துல ஒப்பந்தம் செய்தாங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். சரி, அடுத்து 59Dயில் கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, புறக்கணித்தவர்கள் பெரும்பாவிகள். அதாவது இதற்கு பிறகும் இவ்வளோ தெளிவாக சொல்லி ஒரு நபிமார்கள் வந்து தங்களை பற்றியும் தெளிவான செய்திகளை சொல்லிட்டு தனக்கு பிறகு இப்படிய பண்புகளோடு அடுத்து ஒரு நபி வரப்போகிறார், அவரை நீங்கள் பின்பற்றணுங்கிற ஒரு செய்தியே சொல்லிட்டு போன பிறகும் மக்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து புறக்கணிச்சிட்டு அதை மறந்துட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல இருக்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமானவர்கள் என்று அதெல்லாம் கேட்குறான். அவங்க தான் இதற்கு பிறகும் புறக்கணிப்பவர்கள் தான் ஃபாசிகீன்கள், பெரும்பாவிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களோட நிலையை எடுத்து காமிச்சான். கடைசியாக மாஷா அல்லாஹ் இறுதியாக இந்த ஜுஸூனுடைய இறுதி பக்கம் எண் 60வது பக்கத்தை பார்த்தோம். இதில் ஒரு 4 செய்திகள்.
அதாவது கூறுங்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று. சூரா பக்கராவுடைய அதாவது முதல் ஜுஸனுடைய இறுதி பக்கம் மாதிரியே கொஞ்சம் சாயல் இதில் இருக்கும். சரி, ஓகே. கூறுங்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா வந்து சஹாபாக்கள் எல்லாரையுமே சொல்கிறான். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், எங்கள் மீது இறக்கி அருளப்பட்ட அனைத்தின் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அவங்களோட சந்ததிகள் அஸ்பாத், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் ஷரியத் அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், அவங்களுக்கு மத்தியில் நாங்கள் பிரிவினை பண்ண மாட்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இஸ்லாம் அல்லாத ஒரு மதத்தை யாரேனும் மார்க்கமாக எடுத்துக்கொண்டால், இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான், மறுமையில் அவங்க பெரிய நஷ்டவழி ஆயிடுவாங்க அல்லாஹ் தஆலா சொன்னான். இதை 60A 60Bயில் அல்லாஹ் எவ்வாறு வழிகாட்ட முடியும்? அதாவது ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காண்பித்த பிறகு, அதே மாதிரி தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தூதர் உண்மையான தூதர் தான் என்ற ஒரு சாட்சியை அவங்க சொன்ன பிறகு, தெளிவான அர்த்தாட்சிகள் வந்த பிறகு அவங்க வேறு ஏதேனும் உலக ஆதாயத்துக்காக வேண்டி தடம் புரண்டு அவர்கள் இஸ்லாத்தை எப்படி வெளியேறினால், இப்படிப்பட்ட நேர்வழியில் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறமா திரும்ப எந்திரிச்சு ஓடுறவங்களை அல்லாஹ் தஆலா எப்படி நேர்வழி காட்ட முடியும்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். இதனை பின்னணியை நம்ம பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். யாரை குறித்து அல்லாஹ் தஆலா இதை இறக்குனாண்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஏன்னா இது அண்மையில் பார்த்தது தான் நீங்கள். சரி, 60Cயில் நம்ம பார்த்தது என்ன? சாபமும் தண்டனையும். அப்போ இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் நேர்வழி கொடுத்த பிறகும் அதை புறக்கணிச்சிட்டு போய் நேர்வழியை விட்டு வழிகேடு கையில் எடுத்து கொண்டவர்களுக்கான தண்டனை என்ன? அல்லாஹ்வுடைய சாபம், மாணவர்களுடைய சாபம், மனித சமுதாயம் அனைவர்களுடைய லாயனத்தும் அவர்கள் மீது உண்டாகிறது. அவங்க அதன் விளைவாக நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க, அவங்களோட தண்டனை குறைக்கப்படவே மாட்டாது. ஆனால் அதற்கு பிறகு யார் திருந்தி அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்தி கொண்டார்களோ, சீர்திருத்தம் செய்தாங்களோ, அவங்க விஷயத்தில் எல்லாம் மன்னிப்பாளனா இறக்கமுள்ளவனா இருக்கான். இதை யார் குறித்து இறங்கியதுங்கிறதை நம்ம பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து யாரெல்லாம் ஈமான் கொண்டு பிறகு ஈமானை விட்டு இன்னும் கஃபர், யார் குஃப்ர் செய்து ஈமானை பிறகு குஃப்ர் செய்து அந்த குஃப்ரில் நிலைத்து நீடித்திருக்கிறார்களோ, மரணம் வரைக்கும் குஃப்ரில் இருக்கிறவங்க அவங்களோட தௌபா ஏற்றுக்கப்படாதுங்கிற விளக்கத்தெல்லாம் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். அவங்க தான் உண்மையான வழிகேடர்கள் என்ற இடத்துல சொன்னால், இதான் 60Cயில் நம்ம பார்த்து முடிச்சது 90 வசனம் வரைக்கும். அப்புறம் ஒரே ஒரு வசனம் 91வது வசனம் தான் இந்த பக்கத்தினுடைய கடைசி பாயிண்டர், இந்த ஜுஸுனுடைய கடைசி பாயிண்டர். மன்னிப்பும் பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது. அதாவது யார் அல்லாஹ்வை நிராகரித்து நிராகரிப்பாளர்களாகவே வாழ்ந்து நிராகரிப்பாளர்களாகவே திருந்தாமல் மரணமும் அடைந்து விட்டார்களோ, அதனாலே மறுமையில் வந்து பூமி முழுக்க அவங்க தங்கமாக கொடுக்கப்பட்ட அந்த தங்கமாக்கப்பட்டதை பூமி நிரம்ப தங்கத்தை கொண்டு அந்த அல்லாட்ட கொடுத்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்க மாட்டான். அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது, அவங்களுக்கு எந்த உதவியாளரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னால், இதனுடைய ஒரு அழகான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். இந்த அடிப்படையில் தான் இந்த 10 பக்கங்கள் நம்மளுக்கு மாஷாஅல்லாஹ் நிறைவானது. இந்த 10 பக்கங்களுடைய பாயிண்டர்ஸை நம்ம 4 நாளாக இப்போ 40 பாயிண்டர்களாக நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை படித்து முடித்தா நமக்கு மாஷாஅல்லாஹ் பாருங்கள், இந்த 10 பக்கம் அரை ஜுஸு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மீள்பார்வை செஞ்சு சிந்தனையில் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம தஃப்சீரை முழுமையாக படிச்சுட்டு வருவோம். இந்த மீள்பார்வைக்கான இந்த செஷனும் நீங்கள் மாஷாஅல்லாஹ் இப்போ நேருக்கு நேராக நீங்கள் பார்க்குறதோட இது நம்மளுக்கு வீடியோலையும் அப்படியே இருக்க போகுது. எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ இந்த ரிவிஷனை மட்டுமே கூட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு முதல் ஜூஸனுடைய செய்தி இதுதான், 2வது ஜூஸனுடைய செய்தி இதுதான், 3வது ஜூஸனுடைய செய்தி தான் நம்ம மீள்பார்வை செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று மறந்துட்டால் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஒரு சம்பவத்தை நம்ம மறந்துட்டோம், இல்லாத ஒரு சில பக்கத்தில் உள்ள விஷயத்தை மறந்துட்டோம், அந்த பக்கத்தை மட்டும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போய் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே தயார் நிலையில் நம்ம கையில் தான் இருக்குது. குர்ஆனோட விளக்கம் நம்ம முன்னாடி அல்லாஹ்வோட உதவி கொண்டு எளிமையாக்கப்பட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அதை அல்லாஹ் இடத்துல நம்ம எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை என்றென்றும் நம்ம வந்து ஓதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, ஆழ்ந்து சிந்திப்பதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு, பரப்புவதற்கு, மரணம் செய்வதற்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யணும். உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனைவருக்கும் உதவி செய்யணும் என்ற ரீதியில் நம்ம அல்லாஹ்ட்ட எப்பவுமே துவா செய்வோம். நீங்களும் என்றைக்குமே மறக்காமல் துவா செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.